Hi friends, welcome to our channel. Feel free to cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சௌமின் ரெசிபி தான். வாங்க இப்ப அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். 2 ஆனியன், 1 கேரட், அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கேப்சிகம், அதையும் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் ப்ரோக்கோலி. உங்ககிட்ட ப்ரோக்கோலி இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சிறிதளவு, கேபேஜ் 3/4 கப், சௌமின் 1/2 பேக் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்துட்டு நார்மல் ஒயிட் கலர் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் இதை செய்யலாம். உப்பு தேவையான அளவு. நான் வந்து ஆலிவ் ஆயிலில் தான் செய்ய போகிறேன். இது ஆக்சுவலாக ஆலிவ் ஆயிலில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயிலே செய்யுங்க. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டால் தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற அதே டேஸ்ட் நமக்கும் கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சௌமின் வேக வைக்கிறதுக்கு அந்த நூடுல்ஸ் வந்து டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஓரளவுக்கு சூடாகட்டும். பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேபேஜ், ப்ரோக்கோலி, கேப்சிகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சௌமின் வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சௌமினையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற சௌமினில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கா இல்லையான்னு. உப்பு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு இருந்தால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சௌமினையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உடைக்க தேவையில்ல. இதை ஜஸ்ட்டு நல்லா வந்துட்டு இந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு டிப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். இந்த சௌமின் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபியூ ட்ராப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த சௌமின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகாமல் ஒரு 80% குக் ஆனால் கூட போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சௌமினையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சௌமின் வந்து உடையாமல் வரதுக்காக இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து ஹேண்டில் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடையாமல் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் வேணும்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சௌமின் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இதில் சேர்த்து இறக்கிடலாம்.
இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.